ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பீக் அண்ட் டாக் இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அண்ட் எந்தெந்த பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பீக் பாருங்கள், இட் இஸ் அ ஒன் வே கம்யூனிகேஷன். ஃபார்மல் சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் பிளேசஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளேசஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு லாங்குவேஜை மென்ஷன் பண்ணி பேசும்போது அந்த இடத்துல ஸ்பீக்கை தான் நம்ம யூஸ் பண்ணணும், டாக் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். She was invited to speak at the conference. Please speak clearly so everyone can understand you. The president will speak to the nation tonight. இந்த 3 சென்டென்ஸ்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் இருந்து பேசுகிறாங்க. ரிமைனிங் இருக்கவங்க ஆடியன்ஸாக இருந்து லிசன் பண்ணக்கூடியவங்களாக தெரிவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிளேசஸில் நம்ம ஸ்பீக் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். லாங்குவேஜ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் சொல்கிறேன். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஐ டாக் இங்கிலீஷ் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ ஸ்பீக்கு கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக் இன்ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் டூ வே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிளேசஸில் நம்ம டாக் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டாக் ஆஃப்டர் த மீட்டிங். They talked about their future plans. They spent hours talking about their childhood memories. இதில் 2 persons இருந்து அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் அண்ட் கான்வர்சேஷன்ஸ் அபவுட் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம டாக் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சில பிளேசஸில் இப்போ எப்படி நம்ம ஸ்பீக் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி ஒரு சில பிளேசஸில் நம்ம டாக் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.